மறைந்த கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு திரையுலகினர் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தென்னிந்தியாவின் தொன்மையான இசை வடிவமான கர்நாடக இசை உலகில் ஒப்பற்ற இசை வல்லுநராக திகழ்ந்தவர் பாலமுரளி கிருஷ்ணா. 86 வயதான இவர் சென்னை கோபாலபுரம் அடுத்த ஆர்கே சாலையில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த பாலமுரளி கிருஷ்ணா நேற்று காலமானார். அவரது உடலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா, பின்னணி பாடகர்கள் யேசுதாஸ், மனோ, சுஜாதா மற்றும் நடிகர் நடிகைகள் இன்று அஞ்சலி செலுத்தினர். மேலும் ஏராளமான திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கமிட்டி உறுப்பினர் நல்லக்கண்ணு, மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்டோரும் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பிரான்சின் செவாலியே, மத்திய அரசின் பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளை பாலமுரளி கிருஷ்ணா பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரிச்சுண்டு பேசுறது. லாஸ்ட்டு நம்ம செம்பையோட உற்சவத்துக்கும் அவர் வந்து அனுகிரகம் பண்ணார். அவரால் நடக்க முடியலை, இருந்து கூட கண்டிப்பாக வர்றேன்ப்பா, நான் உனக்காக கண்டிப்பாக வரேன்னு சொன்னது இன்றைக்கி கூட இது இருக்குது. எனக்கு வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நமக்கு பெரிய நஷ்டம் கர்நாடக சங்கீதத்துக்கு. அண்ட் he is not at all worried about any music. ஒரு ஃபியூஷன்னா கூட அவருக்கு தைரியம், அந்த அவர்கிட்ட இருக்கிற அவருக்கு தெரியும். அதனால என்னோட குரு மாதிரியே செம்பேசாமிக்கு எந்த பயமும் கிடையாது, எங்கே வேணாலும் பாடலாங்கிற மாதிரி அந்த திறமை அவருக்கு இருந்தது. அது இன்றைக்கி இப்போது நம்மக்கிட்ட இருந்து விலகி இருக்கு. ஆனால் நம்ம மனசில் இருந்து எந்த மனசில் இருந்தும் அது போகாது. அதுதான் அவரோட பெருமை. இதுபோல் ஒரு இசைக்கலைஞர் இல்லை என்று பெருமையாக இந்தியா சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர் இவர். திறமையை பற்றி புகழ்வதற்கான அருகதை கூட எனக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்படியும் ஒருவர் வாழ்ந்தார், இசைத்தார் நமக்காக என்று சொல்லி நம்ப வைக்க வேண்டும் வருங்காலத்தை. என்னை விட தகுதியுள்ள இசைக்கலைஞர்களும் என்னை விட தகுதியுள்ள அவரது சீடர்களும் இருக்கும் பொழுது எனக்கும் அவரை பற்றி இத்தருணத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாகவே நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு பல முறை வந்து அவரிடம் இசை பேச்சை கேட்டு வாங்கி சென்றவன் நான். வணங்குவதை தவிர வேறொன்றும் சொல்ல தோன்றாது விடைபெறுகிறேன். ஒரு நாள் ஒரு ஏவிஎம்மில் நான் அவர் வந்ததை கவனிக்கலை. ஒரு காலை நீட்டிக்கிட்டு நான் ஒரு பத்திரிக்கை வாசித்துட்டு இருந்தேன். அப்படியே உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சா. நான் கவனிக்கல, சரியாக அப்படியே படிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் பார்த்தாரு. பாலமுரளி கிருஷ்ணான்னாரு. அப்படியே நெடுஞ்சாங்களையா நான் காலில் விழுந்துட்டேன். நான் சார் சரியாக கவனிக்கலைண்ணா, நான் சரியாகவே பார்க்கலண்ணா. அது ரொம்ப வருத்தப்பட்டேண்ணா. அது அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பணிவாரவர், செல்ஃப் நம்மளே அவர் அறிமுகப்படுத்திக்குவார். கவனிக்கலைன்னா குழந்த மாதிரி தான் இருப்பார். அவருக்குள்ளே எவ்வளோ ஞானம் இருந்துச்சுங்களா எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்படியே மறைவு கர்நாடக இசை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. எங்களை மாதிரி ஒரு ரசிகர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் திரையுலகத்துக்கும் ஒரு பெரிய நஷ்டம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இந்திய மக்கள் அனைவருடைய உள்ளத்தை இசையால் கவர்ந்த கர்நாடக இசைமேதை பாலகிருஷ்ண முரளி அவர்கள் மறைவு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழுவின் சார்பில் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். ஸோ எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இசை உலகத்திற்கு டாக்டர் அண்ணா அவர்களின் மறைவு மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஒரு நாள் போதுமா, சின்னக்கண்ணன் அழைக்கிறான் என்ற பாடல்கள் இன்னும் நூற்றாண்டுகள் வாழும். அந்த பாடல்களின் ஒரு அருமையான ஒரு குரல் அது. தமிழில் அருமை என்றால் கிடைக்க முடியாத பொருள் என்று அர்த்தம். அவ்வளவு அருமையான ஒரு வாய்ஸு, அவ்வளோ அற்புதமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர்.
அந்த தென்னகத்தின் மிகப்பெரிய அந்த சங்கீத குயில் அவருடைய புகழ் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும். அவருடைய மறைவுக்கு எங்கள் திரை இசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம்.